இன்னைக்கு நம்ம பப்புடொடி கிச்சனில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அது என்னென்னா நம்ம பப்புடொடியோட கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற விடாமல் நம்ம கருப்பு கவுனி மிக்ஸை 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கலந்துக்கணும். இது என்னென்னா நம்ம கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம். இப்போது கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அகெயின் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது வந்து 2-3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை கட்டி இல்லாமல் நம்ம கிண்டிக்கலாம். இன்னொரு டிப் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்போ நீங்கள் கஞ்சி கிண்டினாலும் மீடியம் பர்னர் இந்த மாதிரி பெரிய பர்னர்லலாம் வைக்காமல் நம்ம சின்னதில் ஸ்மாலில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கட்டி தட்டாமல் கொஞ்சம் நமக்கு கஞ்சி நல்லா வரும். ஸோ அதனால் சின்னதுலேயுமே ஒரு மீடியமான ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். 2 மினிட்ஸில் நல்லா பபுள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு நல்லாவே கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் கொதி விடணும், என்ன சொல்கிறது, அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம பப்புடொடியில் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ப்ராசஸ் தான் நாங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கோம். அந்த அளவு நம்ம வந்து அந்த மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இந்த கஞ்சியை நம்ம ஆற விட்டுக்கலாம். கஞ்சி நல்லா ஆறி இந்த மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியாக வேணும்னு தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் 1 டம்ளர் விட்டுருக்கேன், பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி. உங்களுக்கு இந்த அளவு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதில் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி 2 ஸ்பூனா 2 ஸ்பூனுக்கு 1 டம்ளர் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஏன் இவ்வளோ கெட்டியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ இனி வெய்ய காலம் இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் ஆட் பண்ணி எடுத்துக்கும் போது இன்னமும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதில் நான் 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பாட்டி காலத்தில் கம்மங்கூழ் அந்த மாதிரி சொல்லுவீங்களா, ஸோ அந்த மாதிரி டைப்லேயும் ஒரு சின்ன வெங்காயம் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது நல்ல ஒரு மார்னிங்கில் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும்.